தூக்கவில்லை. யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. சொற்பத 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 பொருள் இருள் அறுத்து அருளும் சோதியை. என்ன சொல்ற சுவாமி? எதற்கு இருள் அறுக்கணும்? சூரியனுக்கா சந்திரனுக்கா? யாருக்கம்மா இருள் அறுக்கிறது? சொல்லுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இது விளங்குதான்னு பார்ப்போம். பாடலுடைய நாம் பாட போகிற பாடலுடைய சொல், பதம், பொருள் 3 விடயங்களை சொல்ற. சொல், பதம், பொருள். சொற்பத சொல், பத, பொருள் 3 மனம் வாக்கு காயம் மாதிரி 3 விடயத்தையும் அங்கே சொல்கிறார். இருள் அதுக்குள்ளே என்ன இருக்கு? அம்பால 6 மாதமாக உள்ளுக்கு பூட்டி வச்சிட்டா வெளியில் தூக்க வைக்க எப்படி இருப்பா? எப்படி இருக்கும்? நீங்கள் 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 2 நாளைக்கு காலையில் முகங்கள் வாட்டி உங்களோட முகத்தை போ கண்ணாடிக்கு முன்னுக்கிட்டு பாருங்க. அது பேர் என்ன? முகமும் சவுத்துவ அக்லி, சகிக்க முடியாமல் இருக்கும். அப்போ இந்த பாடல்கள் இறைவனோடு தொடர்புடையது. எல்லாம் இறைவனோடு தொடர்புடையது. காலையில் பூக்குது மலர், சூரியன் வரும் பொழுது எல்லா சிவப்பு மலைகளும் பூக்கிறது, சந்திரன் வரும் பொழுது எல்லா வெள்ளை மலைகளும் பூக்கிறது. நல்லா அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, வெள்ளை மலைகள் எல்லாம் சந்திரனை பார்த்து பூக்கும். சிவப்பு, மஞ்சள், இந்த மேலே சொல்ல வெள்ளை அல்லாத ஏனைய மலைகள் எல்லாம் 7 நிறம், 7 நிறத்தில் இருக்கு உலகத்தில் மலர்கள். இந்த 7ம் சூரியன் வரையக்க மலர். அதைத்தான் சொல்றார். சொல், பத, பொருள் இருள் அறுத்து அருளு. சோதியை, சோதி வெளிச்ச முடியாது. இந்த சோதி என்ன செய்யுது? சொல்லி அறுக்குது, பொருள் அறுக்குது, இருள் அறுக்குது. எங்கே இருந்து அறுக்குது? அச்சா அச்சா அச்சா, எங்கே இருந்து அறுக்குது? அருமையான இதுதான். இப்போ தான் விளங்குது. நீங்கள் விளங்கி கொள்றீங்களா? நான் இவ்வளோ நாளும் மெனக்கட்டதில் பிரயோஜனம் இல்லை. ஐயா, அந்த பெருமகன் நல்லா இருக்க வேணும். அவர் 3, 4, 5 மடங்கான வயசுக்கு அவர் வாழணும். ஏன்? ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். உங்களோட தரத்தை பற்றி அவர் யோசிக்கல. அவர் சொன்னது, இந்த வாராக்களுக்கு ஐயா நீங்கள் இந்த பாடத்தை நடத்துங்க. அவருடைய அன்புக்காக வாரன், நான் நிற்கும் வரைக்கும் வந்து நடத்துவேன். அந்த எண்ணம் எது? இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்து அதை செயற்படுத்துகிற இது எது? இது எவ்வளோ செலவாகி கொண்டிருக்கு. அங்கே இது ஒலிபரப்புல இது போல போய்கொண்டிருக்காரு. இந்த கட்டிடம் எனக்கு வாரதுக்கு போகிறதுக்கு செலவு, நான் உட்கார்ந்துருக்கும் வரைக்கும் எனக்கு செலவு இருக்குது. ஐயா சொல்கிறதுலாம் உண்மை. இவ்வளவத்தையும் செய்து அவர் உங்களுக்கு இது தார. இப்போ நீங்கள் பயன் வாய சொல்லுங்க, பயன் பெற வேண்டும். அதை நான் திருப்பி கேள்வி கேட்டு உங்களுக்கு இது பண்ணி கொண்டு கிருபானந்த வாரிய மாதிரி டக்குன்னு அடித்து விட்டுட்டு நான் போகவில்லை. சொல், பதப்பொருள் இருள் அறுத்து அருளும் தூய சோதியை. எப்படியான சோதி?
மிக தூய்மையான சோதி. ஒரு பிடிச்சா இருக்கிற இருளெல்லாம் பறந்துடும். சொல்லில் இருக்கிறது, பதத்தில் இருக்கிறது, பொருள் எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறையாக போனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓ, இது அம்பாள் என்ன, இது முருகன் என்ன, இது மாணிக்கக்கல் என்ன, இது நல்ல காப்பு. எப்போ இதோட இது இருட்டுக்கு கிடந்தால் உங்களுக்கு தெரியாது. தூய சோதியை வெண்ணை நல்லூருள் அற்புத பழைய ஆவணம் காட்டி அடியனாம் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அவதை நாயினேன் மறந்து என் நினைக்கேரே. சுந்தரர் சொல்றார், கற்பகத்தினை கனகமால் வரையை காம கோபனை கண்ணுதலானை. கற்பகம் எப்படி எனது? கற்பகத்தை பார்த்துருக்கிறீங்களா? கற்பகத்தை பார்த்துருக்குறீங்களா யாராவது? கொக்குவில் கற்பகத்தை பார்த்துருப்பீங்க, யாழ்ப்பாண கற்பகத்தை பார்த்துருப்பீங்க. கேட்பதெல்லாம் தருகின்ற கற்பகத்தரு கற்பகத்தினை. அப்போ இறைவன் கற்பகத்துக்கு மேலானவன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிறிய சான்றுக்காகத்தான் கற்பகம் என்று சொல்கிறேன். கேட்க எல்லாம் கொடுக்குது. பழம் வேணுமா, தண்ணி வேணுமா, ஐஸ் சர்வத்து வேணுமா, சுட சுட ராஜா கிரீமில் இருந்து என்னது ரோலா, என்ன சொல்லுங்க, என்னன்னு ரோல், கொத்து ரொட்டி, அது இது பசாசு, இதுகளெல்லாம் வேணுமா, எல்லாம் கொடுக்குறேன். கற்பகத்தினை கனகம் மால்வரையை. கனகம் பொன், பொன்மலை யாரு? சிவன். பவளமால் வரையில், பவளமால் வரி என்றது மறை. கனகம் மால் வரையை. அடுத்தது காம கோபனை. உலகத்திலே ஒரு சொல்லிட்டார், காமத்தை கோபிக்கிறார் சுவாமி. யார? காமனை. காமனை இப்படி பார்த்து ஒரு மௌனத்தில் இருந்தவர் தபஸ் பண்ணி கொண்டு. இவங்க என்ன செய்தாங்கள்? காமன் தேவர்கள் எல்லாம் ஏவி விட்டாங்கள் காமனை. அவர் எழுப்பப்பா நித்திரையாளிகள். இவன் போய் வில்லாலி அடிக்கிறான் சோர்வாண்ட கண்ணில். கோபத்தில் டக்குன்னு இப்படி பார்த்தார், காமன் எரிஞ்சு போனான். யாரு எரிஞ்சவனுக்கு பேர் என்ன? காமன். காமன் பஞ்சாதிக்கு பேர் என்ன? ரதி. நல்ல மனதில் வச்சுக்கொள்ளுங்க. உலகத்திலே அவள்தான் அழகுடையவள். அதான் மன்மதனு தான் காமன் என்று சொல்றது. காம கோபனை. அப்புறமா அடுத்தடியில் சொல்றார், கண்ணுதலானை. எதால எரிச்சான்? நெற்றிக்கண்ணால. சொற்பத பொருள் இருள் அறுத்து அருளும் தூய சோதியை. வெண்ணை நல்லூரில் அற்புத பழ ஆவணம் காட்டி திருவண்ணூரில் சுந்தரரை ஆட்கொண்டார். என்னன்னு, இவர் கொண்டு போய் மாப்பிள்ளையாக இருக்கிறார், இவர் கிழவன் பிள்ளை கொண்டு போய் என்ன செய்கிறார்? நல்லா நடுங்கி நடுங்கி விழுந்து எழுப்பி போகிறார். பொல்லோட மணப்பந்தலில் பொம்பளை ரெடியாக இருக்குது தாலி கட்டுறதுக்கு. இவர் கொண்டு போய் இது சபையில் இவருக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குது. யாருக்கு? சுந்தரருக்கு எனக்கு ஒரு பெரிய வழக்கு இருக்குது. இந்த வழக்கை முடிச்சுட்டு இந்த திருமணத்தை நடத்தலாம். எந்த திருமணத்தை? ஓ, அங்கே பிரித்து பார்த்தார். வந்திருக்கிற அந்தனர் ஒரே ஒரு சொல்லுத்தார், ஆலால சுந்தரர் எனக்கு அடிமை. இது அடிமை சீட்டு. எங்கே எழுதின, எப்போ எழுதின கதையே இல்லை, டேட் இல்லை.
இது பெரிய பிரச்சனையாக போச்சு. அங்கே பொம்பளை வீட்டுக்காரர் எல்லாம் குசு 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 குசுன்னு பலகாரம் கொண்டு வந்த ஒரு பக்கம், பாயாசம் கொண்டு வந்த ஒரு பக்கம், பழம் கொண்டு வந்த ஒரு பக்கம், எல்லாம் குசு குசுன்னு வலிக்கிட்டு கண்ணா பின்னமாக ஓடுறாங்க. கல்யாணம் குழம்பிட்டு. கல்யாணம் என்ன என்ன நடந்தது? கல்யாணம் குழம்பிட்டு. அப்போ தான் தடுத்தார் கொண்டார். சிவன் வந்து திருமணத்தில் தடுத்தார். கண்ணுதலானை சொற்பத பொருள் இருள் அறுத்து அருளும் தூய சோதியை வண்ணை நல்லூரில், திருவண்ணை நல்லூர். எது? வண்ணை என்றது திருவண்ணை. அற்புத பழ ஆவணம் காட்டி அடியனாம் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என்ன நினைக்கினேன். தன்னை நாயாகவே பேசுகின்றார். நாயை விட நாம் எவ்வளோ உயர்ந்தாக்களா? நாயை விட உயர்ந்தாக்கள் இங்கே யாராவது இருந்தால் கை உயர்த்துங்க. டேய் உண்மை இல்லை, அவன் உயர்த்துறான். அங்கே இருக்கு அவள் எது இருக்கும் போல இருக்கு. என்னோட மறைக்க வந்துடுறான் ஒரு நாள் ஏறி. நாயினேன் மறந்து என்ன நினைக்கேனே. இது சுந்தரருடைய இது. அப்போ இந்த சொல்லும் பதமும் பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் இவ்வளவுதான். என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணங்காட்டும். எந்த வண்ணம்? இந்த அருளாளர்களுடைய அருளிசி அமுத தீன் தமிழை தெளிக்கிறாங்க உலகத்தில். தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிம வேடே சகல கலாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராம் ஞானத்தின் தோற்றம் என்ன? சொல்லுக்கும் பொருளுக்கும் யாரு உயிர்? இறைவன். சரஸ்வதி. சரஸ்வதி யாரு? இவரால் பறைக்கப்பட்டவர். இவருக்கு ஒரு தங்கை வேணுமென்னு சரஸ்வதியை கல்விக்கு. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிழியொழு அரசன்னம் நாண நடை கற்கும் பதாம்புயத்தாலே சகலகலாவல்லியே. எனவே இந்த சொல் பதம் பொருள் நாம் இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த திருமுறையில் இது தப்பிச்சுதுன்னா எது? சொல்லு பதம் பொருள். அதுக்கு முன்னுக்கு ஒன்று நிற்குது. எது? சொல்லுக்கு முன்னுக்கு ஒன்று இருக்குது. சரி, நீங்கள் சொன்னது எழுத்து. எழுத்திலே ஒரு எழுத்து தப்பினால் அண்ணாமலைய அடிக்க அங்கால மலம் வந்து இறைஞ்சும். வேதமோதி வன்னூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரிதோலார் நாதா எனவும் நக்கா எனவும் நண்பா என நின்று பாதந்தொழுவார் பாவம் தீர்ப்பார். என்ன நீங்கள் பாடுறீங்க? அது இல்லை பாட்டு. அதோட தான் நான் உங்களோட சேர்ந்து பாடினேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாத்தையும் இப்படியா பாடுறீங்க. இதைத்தான் தெரியும். இதுதான் நான் உங்களோட சிரித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த வேலை வேறு ஒரு வேலை எந்த இடத்துல என்ன கண்டோன்னே ஆக்கள் எல்லாரும் யோசிக்கிறது.
அது ஐயர்மாரே இப்போ யோசிக்க துவங்கிட்டு இன்னும் இவரை கிட்ட வர விட்டால் ஆபத்தன் ஓப்பனாகவே கதைக்கிறான். இல்லை எழுத்து பிரிக்கிற இல்லை, புளியை பிடிச்சிருவேண்டா கண் செய்கிறது பிள்ளைன்றதை உடனே சொல்லி போடும். அதுதான் நமக்கு இறைவன் தந்திருக்கிற இது. நம்மகிட்ட இருக்கிற பெரிய சக்தி அதுதான் ஐயா. ஒரு ராகத்தை பாடுறான். மகாரி ப மகாரி சரி மகாரி சானீத ரிப்ப மகாரி சானீத சரிக மப்பத மப்ப மப்ப மகாரி சானீத. இது ஒரு ராகம். இது ஒருதன் பிள்ளையாக பாடினா உடனடியாக நான் பிடிப்பான். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல இது தவறாக நடக்குது, தவறாக போகுது. உங்களுக்கு கேட்க என்ன பாட்டுன்னு சொல்லுவீர், எங்களுக்கு நாராசமாக இருக்கும். அதோடு நான் போகிறே இல்லை, கேட்குறே இல்லை. இந்த வசந்த மண்டபத்தில் எல்லாம் பாடைக்குள்ளே நான் போய் எட்ட நின்றுடுறது. ஏன் சொல்லுவாப்பம்? கடவுளில் கோவிச்சண்டை இல்லை, மக்களில் கோவிச்சண்டை இல்லை. பாட்டு பிள்ளையாக இருந்தால் என்னால் கேட்க முடியாது. பண் பிள்ளையாக இருக்கலாம், பண்ண பிள்ளையாக பாடுறாங்க, அது இயற்கை. பாட்டில் பிழைவிட்டால் சொற்பத பொருள் இருள் அறுத்து அருளும் தூய சோதியை அந்த பிழை வந்தால் யார் பொறுக்க மாட்டார்கள்? சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமாக நிற்கின்ற இறைவன் தலையில் தன்னுடைய தலையை தொண்டை ஒருக்கா நெரிப்பார் காதுகளை. அப்போ தமிழ் உயிரானது, தமிழ் இசை உயிர்க்கு உயிரானது. கோயில் இலங்கை முழுக்க கோயில் இருக்குது. கோயிலுக்கு கோயில் எது தெரியுமா சொல்லுங்க? கோவிலுக்கு கோயில் ஒன்று இருக்குதம்மா. அது இருக்கட்டும், அது நல்ல விஷயம். பூமியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கோவில் ஐயா முதலாவது 10 ரூபா 20 ரூபா செல்ல செல்ல இது போய்கன்று. கோவிலுக்கு கோவில் சிதம்பரம். கோவில்களுக்கெல்லாம் கோவில் சிதம்பரம். காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே தான் நடராஜ பெருமான் ஐந்தொழிலை ஆக்குகின்ற நடனத்தை பண்ணும் பதமேளும் பல ஓசைத்தமிழ் அவையும் உள்ளொன்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும் மண்ணும் புனல் உயிரும் வருகாற்றும் சுடன் மூன்றும் விண்ணும் முழுதானவன் அந்த இடத்துல நின்று துக்கிய திருவடி துணையென நம்பினேன் துய நடராஜனி ஆக்கி அழித்து உலகை நீக்கி மறைத்து அருளி ஐந்தொழில் புரிந்திடும் அம்பலவானரே எத்தனையோ பிறவி. தெரியுமா உங்களுக்கு பிறவி எத்தனை அண்ணு? வள்ளலார் சொல்றார், அன்னை எத்தனை எத்தனை அன்னையினம் எத்தனை தந்தையினம் எத்தனை பிறவி வருமோ அல்லல் என்னும் மாசு அறுத்து ஆட்கொள்ளும் தெய்வமே அப்பனே தில்லை நகர்வாழும் அதிபதி சனகாதிபதி சிவகாமி அன்பில் உரை நடனபதியே புல்லாய் பிறந்தாலும் இருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழும் மன்றோ பூண்டாய் பிறந்தாலும் புலத்தியர்கள் கொண்டு சில பிணி தீர்த்து மகிழ்வரென்றோ. பாம்பு கடிச்சிட்டு தானே டக்குன்னு அந்த மூலிகை வைத்தியம் தெரிஞ்சவங்கள்ட்ட போனால் ஏன் பயப்படுறீங்க, அப்படி உட்காருங்கட்ட அது ஆறுதலாக போய் ஒரு சாமானை பிடிங்கி அப்படி கசக்கி போட்டு வாய ஆவணுங்க என்னட்டு குடிச்சா பிறகு அதில் கொண்டு போய் வச்சா பாம்பு சொம்பு. கொக்கு
தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.